மழைக்காலம் வந்தாலே ரயில்வே துறைக்கு ஒரு தலைவலி தான். ஆனாலும் மழைக்காலத்தில் ரயில்கள் விட்டு தானே ஆகணும். அதிகமாக மழை பெஞ்சால் ட்ராக்குகள் மூடி பார்த்துருக்கோம், ஜல்லிக்கற்கள் வரைக்கும் தண்ணி இருந்து பார்த்துருக்கோம், ட்ராக்கே அடிச்சுட்டு போய் கூட நம்ம பார்த்துருக்கோம். நடுவழியில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ட்ராக்கே தெரியல, ட்ராக்குக்கு மேலே ஒரு அடி தண்ணி இருக்குது. ட்ரெயின் விடாமா கூடாதா? இந்த மாதிரி சூழலில் ட்ரெயின் விடுறதுக்கு சட்ட விதிகள் ரயில்வேல இருக்கா இல்லையா? இந்த மாதிரி இடங்களில் பயணிகள் ரயில்களை விட்டு கவிழ்ந்துட்டா என்ன பண்ணுறது? இது ரிஸ்க் இல்லையா? சில இடங்களில் ட்ராக்கே தெரியலனால ட்ரெயினை விட்றாங்க. என்ன தைரியத்தில் விட்றாங்க? இந்த மாதிரி ட்ரெயின் போகிறத நானே பார்த்துருக்கேன், வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. எந்த தைரியத்தில் ட்ரெயின் விட்றாங்க? எந்த விதியின் அடிப்படையில் ட்ரெயின் விட்றாங்க? இது பாதுகாப்பானதா அப்படிங்கிறத இன்றைக்கி விரிவாக வீடியோவில் அலசுவோம். மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் காட்னி செக்ஷனில் கடுமையான மழை பெஞ்சுது. சிகோரோ ரோடு துண்டின்னு 2 ஸ்டேஷன்களுக்கு இடையில் ட்ராக் 1 கிலோமீட்டருக்கு தெரியவே இல்லை. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல வர டபுள் லைன் எலக்ட்ரிஃபைடு செக்ஷனு 1503 ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இந்த மாதிரி ஒரு சிக்கலை சந்திக்குது. ஆனால் ட்ரெயின் விடுறாங்க. எப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். முன்னாடி ஒரு 3 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க, பின்னாடி ட்ரெயின் வந்துட்டுருக்கு. வயசான தாத்தா பாட்டி வந்து குச்சி வச்சு தட்டி தட்டி நடந்து போயிட்டுருக்க மாதிரி 2 பேர் தட்டி தட்டி நடந்து போயிட்டுருக்காங்க ரோட்டில். ஆனால் இது ரயில் ரோடு, அவ்வளோதான். தாத்தா பாட்டி நடந்து வர மாதிரி இந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. குச்சை வச்சு தட்டுறது மட்டும்தான் இவங்க. ட்ரெயின் இந்த மாதிரி வேகத்தில் போனால் அதுக்கு பேர் வாக்கிங் ஸ்பீடுன்னு பேர். ட்ரெயின் உண்மையிலே ரோடு தெரியாமல் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தட்டி தட்டி வயசானவங்க போகிற மாதிரி வாக்கிங் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. வயசானவங்க மாதிரி வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு வாக்கிங் ஸ்பீடில் ட்ரெயின் போகிறதுக்கு ரயில்வே சட்டத்தில் விதி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல? பார்த்துட்டு இருக்க இடம் விருத்தாச்சலத்துக்கும் தாளாநல்லூருக்கும் இடையே உள்ள இடம். இந்த இடம் 2022 மார்ச் வரைக்கும் இந்த மாதிரி செல்றதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம். இந்த இடங்களை காஸ்வேன்னு அழைப்பாங்க. பெரும்பாலும் சதுப்பு நில பகுதிகளில் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். ரயில்வே கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்வே அமைப்புகளை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கு. காஸ்வே என்பது ட்ராக் வந்து முதல்ல லெவலாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ட்ராக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்வாக போக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த பகுதிகளில் வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பேலஸ்ட்டு ரயில் எல்லாத்தையும் மூழ்கடிச்சிடும். இதை மாதிரியான தாழ்வு பகுதிகள் 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர்னு இயற்கையோட போக்குக்கு ஏற்றாப்புல இருக்கும். அதுக்கு பிறகு ட்ராக் லெவலுக்கு போய்டும், சமதளமாக இருக்கும். சமதளம் ஆரம்பிக்கிற இடத்துல மீண்டும் அதே மாதிரியான ஒரு போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டை ஃப்ளாட் பார்னு அழைப்பாங்க. போஸ்ட்டை வச்சு தான் லோக்கோ பைலட்டு இது காஸ்வேன்னு தெரிஞ்சுக்குவாங்க. மான்சூன் சீசனில் கனமழை பெஞ்சிச்சுன்னா அந்த காஸ்வே பகுதிக்கு ஒரு ட்ராக் மெயின்டெனரை போஸ்டிங் போடுவாங்க. மழை தண்ணி வந்து ஜல்லிக்கற்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 2 பேரை போஸ்டிங் போட்டுருவாங்க. காஸ்வேயில் உள்ள அந்த போஸ்ட் வந்து 120 சென்டிமீட்டர் உயரம் உள்ளது. ட்ராக்கோட மையப்பகுதியிலேருந்து 3 மீட்டர் தூரத்தில் அந்த போஸ்ட்டை நட்டிருப்பாங்க. மீட்டர் கேஜாக இருந்தால் 2.5 மீட்டர் தூரத்தில் நட்டிருப்பாங்க. இந்த போஸ்ட்டில் வெள்ளை கருப்புன்னு கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கலரும் 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு அடிச்சிருப்பாங்க. மொத்தமாக 120 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கும் இந்த போஸ்ட்டு. ரயில் லெவல் மட்டத்தில் இந்த போஸ்ட்டை நட்டிருப்பாங்க. ப்ராட்கேஜில் வந்து 4 சென்டிமீட்டர் இந்த ஃப்ளாட் பார் ஹைட்டில் இருந்தால் கூட லோக்கோ பைலட் போகலாம். 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்டீம் லோக்கோ காலத்தில் பர்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. காஸ்வே பகுதியில் ஜல்லி மட்டத்துக்கு தண்ணி இருந்தால் லோக்கோ பைலட் வழக்கம் போல் போகலாம். அதுக்கு மேலே தண்ணி வரும்னு அவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா அடுத்த ஊரில் நிறுத்தி ஸ்டேஷன் வாசல்கிட்ட தகவல் கொடுத்துட்டு போகணும். ஜல்லி மட்டத்துக்கு மேலே தண்ணி இருக்குது, ஆனால் ரயில் மட்டத்துக்கு மேலே இல்லை அப்படின்னா 2 ட்ராக் மெயின்டெனர் ட்ரெயினை வந்து பைலட் பண்ணிட்டு போகலாம். தண்ணி வந்து ரயில் மட்டத்தையும் தாண்டி போயிட்டு, ஆனால் அந்த ஃப்ளாட் பாரில் 4 சென்டிமீட்டர் தாண்டலை. செக்ஷன் இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு அவரே வந்து 2 ட்ராக் மேனை வச்சுக்கிட்டு பைலட் பண்ணி போகணும். அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவர் தான் செக்ஷன் இன்ஜினியர், ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. கையில் குச்சி வச்சுருக்கவங்க 2 பேரும் ட்ராக் மெயின்டெனர்ஸு. காட்னி ஜபல்பூர் செக்ஷனில் காஸ்வேயில் செக்ஷன் இன்ஜினியர் இந்த ட்ரெயினை பைலட் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த ட்ராக் மெயின்டெனர்கள் ஆளுக்கு ஒரு சைடில் நடந்து வருவாங்க. 2 பேரும் அந்த ட்ராக்குக்கு அந்த பக்கத்தில் குச்சை வச்சு செக் பண்ணுவாங்க. குத்தி குத்துறும் போது தெரியும் பேலஸ்ட் இருக்கா மண்ணாக இருக்கா அப்படின்னு. காஸ்வேயில் கருப்பு வெள்ளைன்னு பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு ஒரு போஸ்ட் சொன்னால அந்த போஸ்ட் தான் அது. செக்ஷன் இன்ஜினியர் ட்ரெயின் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி காஸ்வேல ஒரு முறை இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி நடந்து பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு பிறகு தான் லோக்கோ பைலட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதுக்கு பிறகு தான் அதை பைலட் பண்ணி அழைச்சிட்டு போவார் அந்த ட்ரெயினை. ரயில்வே ட்ரைனிங் ஸ்கூலில் கூட இந்த மாதிரி காஸ்வே ஃபுட்டேஜ் கிடையாது.
இது ஒரு ரேர் ஃபுட்டேஜ், லாஸ்ட் வீக் எடுத்தது. அப்பர் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேலஸ்ட் மட்டத்துக்கு தான் தண்ணி இருக்குது. காஸ்வே பள்ளமாக உள்ள இடம், தண்ணி வந்து தேங்கும், தண்ணீருடைய மட்டம் உயரும், ஆனால் வந்து ஃப்ளோ வேகமாக இருக்காது. ட்ராக் மூழ்கி இருக்கும், ஆனால் பாதிப்பு இருக்காது. ஃப்ளாட் பாரில் 30 சென்டிமீட்டரு 4 சென்டிமீட்டர் அப்படின்லாம் தீர்மானிக்கிறது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, லோக்கோவுடைய பாட்டம் சைடு ஸ்பேர் பார்ட்ஸினுடைய ஹைட்டு அதை வச்சு தான் கணக்கிட்டுருக்காங்க. அதே மாதிரியே டவுன் லைன் வந்து விருத்தாச்சலத்துக்கும் தாளாநல்லூருக்கும் இடையில் இருந்துச்சு. 2022 எடுத்தாங்கன்னு சொன்னல, அதை எலிமினேட் பண்ணுற ஒர்க்கை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒர்க்கு அதிகாலையில் 3 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. காஸ்வே இருந்த டவுன் ட்ராக்கை வந்து பிரித்து எடுத்துகிட்டு அந்த ஏரியாவை பூரா பள்ளம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தண்ணி போடுற மாதிரி வாய்க்கால் செட் பண்ணுறாங்க. தெற்கு ரயில்வே வெளியிட்ட இந்த வீடியோவை ஏற்கனவே பார்த்தவங்கலாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஏதோ வாய்க்கா கட்டுறாங்க ரயில்வேல, அதுக்காக வீடியோ ஃபுட்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிருப்பாங்க. அது அப்படியே கடந்தும் போயிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காஸ்வே சமாச்சாரம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. 15 மணி நேரத்தில் ஒரு காஸ்வே ஒர்க்கை முடித்தது இந்தியன் ரயில்வேல ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. அப்பு ட்ராக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் டவுன் ட்ராக்கில் மட்டுமே வேலை பார்த்தாங்க. அப்பு ட்ராக்கில் வழக்கம் போல் ட்ரெயின் விட்டாங்க. தாழ்வாக இருந்த ட்ராக் ஏரியாவை வந்து லெவல் ஆக்கிட்டாங்க. வந்தே பாரத் ரூட்டு, கதிமான் ரூட்டு, சதாப்தி ரூட்டுகள் எல்லாம் இந்த மாதிரி காஸ்வேஸ் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிறார்கள். காஸ்வே அல்லாத இடங்களில் செக்ஷன் இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணால் ரயில் லெவலுக்கு தண்ணி நின்னா கூட ட்ரெயின் ஓடலாம். செக்ஷன் இன்ஜினியர்களுக்கு அவங்க செக்ஷனில் உள்ள ட்ராக்கோட ஸ்ட்ரென்த்து, ஸ்லீப்பர் ஸ்ட்ரென்த்து, பேலன்ஸ் குஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ரயில் அலைன்மெண்ட்டு, சாயிலோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே தெரியும். அதனால் அவங்க வந்து தைரியமாக சர்டிஃபை பண்ணுவாங்க நல்லா இருந்தால். விருத்தாச்சலம் தாளாநல்லூர் செக்ஷனில் அந்த ஒர்க்கு முடிஞ்சு டவுன் ட்ராக்கில் வந்து ட்ரெயின் போகிறதா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. காஸ்வே அந்த இடத்துல எலிமினேட் பண்ணிட்டாங்க. ட்ராக் ரினிவல் ஒர்க்கோட கிளப் பண்ணி காஸ்வே எலிமினேஷன் ஒர்க்கையும் சேர்த்து பார்க்குறாங்க. படிப்படியாக இந்தியன் ரயில்வேல காஸ்வேயோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. காஸ்வே எலிமினேஷனும் ரயில்வேனுடைய சேஃப்டியை மேம்படுத்துகிற நடவடிக்கைகள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.